இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளியில் அர்த்தமுள்ள சிறுகதைகள். இதில் ஒரு ஆழ்ந்த சொல்லாக்கம் உடைய ஒரு தலைப்பினுடைய கதையை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். பேசாத வார்த்தைக்கு நான் எஜமான், பேசிய வார்த்தை எனக்கு எஜமான். இதுதான் அந்த கதையினுடைய தலைப்பு. இது ஒரு சாதாரண சொல்லாக்கம் இல்லை. இது வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஆன்மீக உண்மை. வார்த்தை நம்மை அடிமையாக்குகிறதா அல்லது வார்த்தைக்கு நாம் எஜமானனா? நாம் தினமும் ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை பேசுகிறோம். என்ன பேசுகிறோன்ற நிதானம் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா கிடையாது. அந்த நேரத்தில் என்ன நமக்கு வாயில் வருதோ அதை நம்ம பேசிடுறோம். இங்கே ஒரு கேள்வி, அந்த வார்த்தைகள் நம்ம பேசுகிறதுல அந்த வார்த்தைகளை நாம் கட்டுப்படுத்துகிறோமா அல்லது அந்த வார்த்தைகள் நம்மை கட்டுப்படுத்துகிறதா? ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேசாத வார்த்தை அது நம் கையில் இருக்கிறது. பேசிய வார்த்தை அது நம்மை பிடித்து விடுகிறது. ஒரு முறை நம் உதட்டிலிருந்து வெளியேறிய வார்த்தை அது ஒரு அம்பு போல. வில்லில் இருந்து அம்பு கிளம்பிருச்சுன்னா அது திரும்ப வராது. அது மாதிரி தான் நம் உதடிலிருந்து வரும் வார்த்தைகள். இதற்கு எளிதாக விளக்கம் கூறும்படியான ஒரு ஆழமான சிறுகதை தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்குறோம். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ரொம்ப புத்திசாலி. ஆனால் அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. யாரை பார்த்தாலும் உடனே ஏதாவது பேசிடுவான். அவனால் பேசாமல் இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அவன் என்ன பேசுகிறோன்றதை யோசிக்காமையே பேசிடுவான். அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை அவன் பாட்டுக்கு பேசிடுவான். இது அவனுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு நிலையாக இருந்துச்சு. அதனால் என்னென்னா, அவன் கூட பேசுகிறதுக்கே நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் பெரியவங்க சின்னவங்க அந்த மாதிரி எந்த ஒரு இதையும் யோசிக்க மாட்டான். அவன் பாட்டுக்கு பேசுவான். அவனுக்கு என்ன தோணுதோ அதை பேசிடுவான். ஒரு நாள் அவன் ஒரு ஞானியை சந்தித்தான். ஞானி அவர்கிட்ட சொன்னார், நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் உன் வாழ்க்கையை கட்டும் கல்லாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உனக்கு
நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கு நீயே கல் வச்சு சமாதி கட்டிக்கிற மாதிரி, அப்படி ஒரு ஆழ்ந்த கடுமையான வார்த்தையை சொன்னார். ஆனால் அவன் சிரித்தான். வார்த்தையால் வாழ்க்கை எப்பயாச்சும் மாறுமா அப்படின்னு சிரித்தான். ஞானி அமைதியாக ஒரு பையை எடுத்து கையில் கொடுத்தார். அதில் ரொம்ப மெல்லிய அழகான இறகுகள் இருந்தது. நீ யாரை வேணுமானாலும் போய் கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்தும்படியாக என்ன வேணாலும் பேசு, எப்படிப்பட்ட வார்த்தைகளை வேணாலும் நீ உபயோகப்படுத்திக்கோ. பேசி முடிச்சுட்டு இதிலிருந்து ஒரு இறகை எடுத்து வெளியில் வீசிடு, பையிலேருந்து எடுத்து வெளியில் போட்டுரு அப்படின்னு சொன்னார். உடனே சரி, ஒரு பெரியவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிட்டான். அவன் போய் பார்க்குறவங்கக்கிட்டலாம் வழக்கம் போல் எப்பையும் கடுமையான வார்த்தைகளில் பேசுகிற மாதிரி பேசுவான். பேசிட்டு ஒரு இறகை எடுத்து வெளியில் போட்டுருவான். இப்படி ஓரிரு நாட்கள் போச்சு. அப்போது திரும்ப அவன் ஞானியை பார்க்க வந்தான். அப்போது ஞானி, என்னப்பா உன் பையில இருந்த இறகுகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் நான் பேசினப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இறகா தூக்கி தூக்கி போட்டேன், இறகுகள்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னார். உடனே ஞானி சொன்னார், இப்போது அந்த இறகுகளை போய் திரும்ப எடுத்துகிட்டு வா அப்படின்னார். உடனே அவன் சொன்னான், அது எப்படி சாத்தியம், எல்லாம் காற்றுல பறந்துடுச்சே, அது எப்படி போய் நான் தேடி எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். உடனே ஞானி சிரித்தார். அதுபோலத்தான் நீ பேசிய வார்த்தைகள், அது எங்கே போய் சேருதுன்னு தெரியாது, அது யாரை எவ்வளவு காயப்படுத்துறதுன்னு உனக்கு தெரியாது. ஆனால் அது திரும்ப கிடைக்காது. உடனே அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். என்னடா இது, இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை நம்ம இவ்வளோ நாளாக செஞ்சிகிட்டு இருந்திருக்கிறோமே, முட்டாள்தனமான செய்கைகளை அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். அன்று முதல் அவன் பேசுவதற்கு முன் யோசிக்க தொடங்கினான். ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசும் பொழுது அதற்கு நாம் பதில் சொல்லும்போதோ, அல்லது நாம் ஒருவரிடம் கேள்வி கேட்கும் பொழுதோ, அல்லது ஒரு சாதாரண உரையாடலின் போதோ நாம் பேசுகிறதுக்கு முன்னால் என்ன பேசணும், இந்த வார்த்தைகளை தான் நம்ம பேசணும் அப்படின்னு கவனித்து யோசிச்சுட்டு அப்புறமா பேசணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தான். இதில் ஒரு ஆன்மீக விளக்கம் என்னென்னா, வார்த்தை என்பது வெறும் சத்தம் மட்டுமல்ல, அது ஒரு சக்தி. இரண்டு முனையும் கூராக இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி அது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சங்கல்பம், அதாவது ஒரு இன்டென்ஷன். அது நம்மளுடைய மனதிலிருந்து வரக்கூடியது. மனம் கர்மாவை உருவாக்குகிறது. கர்மா என்பது என்னது? ஒரு செயல். அதனால் நாம் செய்யக்கூடிய செயல் நல்லபடியாக இருந்தால் கர்ம வினை நல்ல விதமாக இருக்கும். செய்யக்கூடிய செயல் தீயதாக இருந்தால் அதனுடைய வினையும் மிக கடுமையானதாக இருக்கும். அதனால் வார்த்தை என்பது கர்மா அப்படின்றத எப்போவுமே நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். நாம் பேசும் பொழுது ரொம்ப கவனமாக பேசணும்.
நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கு முன்னாலேயும் என் அகங்காரம் பேசுகிறதா, என் கோபம் பேசுகிறதா, அல்லது என் அன்பு பேசுகிறதா அப்படின்றத ஒரு நிமிஷம் நாம் கவனிக்கணும். மனம் தூய்மையாக இல்லாமல் இருக்கும் பொழுது வெளிவரும் வார்த்தை கேட்பவரை காயப்படுத்தும். ஆனால் மனம் தெளிவாக இருந்தால் வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு துயரமான அல்லது கவலையான மனநிலையில் இருப்பவரையும் குணப்படுத்தும் சக்தி உடையது. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. இப்போது சில வாழ்க்கை உதாரணங்களை நாம் பார்க்கலாம். கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பல வருடங்களாக உறவை உடைத்து வைக்கிறது. இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நாம் அநேகம் பேருக்கிட்ட பார்க்கக்கூடிய விஷயங்கள் இது. கடுமையான வார்த்தைகளை பேசிட்டு உறவுகள் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. ஒரு அன்பான வார்த்தை ஒரு உயிரை கூட காப்பாற்றிடும். ஒரு அவமானமான சொல் ஒருவரின் மனதில் வாழ்நாள் முழுதும் நிற்கிறது. இதைத்தான் திருக்குறளில் ஒரு அழகான ஒரு குறள் சொல்லுது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு. எவ்வளோ தீர்க்கமான ஒரு வார்த்தை இல்லைங்களா? அதனால் நம்ம பேசக்கூடிய வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால்தான் முனிவர்கள் எப்போவுமே சொல்லுவாங்க, மௌனம் என்பது விலைமதிப்பற்றது. அந்த மௌனத்துக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நல்ல விதமாக பேசுகிறதுக்காக சில நடைமுறை வழிகள் பார்க்கலாம். நாம் வார்த்தையின் எஜமானாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? பேசுவதற்கு முன் 3 வினாடிகள் இடைவெளி கொடுக்கணும். ஒவ்வொரு முறையும் நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார் அப்படின்னா ஒரு 3 செகண்ட் இடைவெளி விட்டு அப்புறமா பேசணும். அப்படி பேசும் பொழுது அந்த 3 வினாடிகள் இடைவெளியில் இது உண்மையா, இது தேவையா, இது அன்பானதா அப்படின்ற கேள்விகளை நாம் கேட்கணும். நாம் பேசுகிற வார்த்தை யாரோ ஒருத்தர் சொல்லி அதை கேட்டு நாம் சொல்கிறது தகவலை அறிதல். அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அந்த டவுட் இருந்தால் பேசக்கூடாது. இன்னொன்று, இந்த இடத்துல நாம் பேச எண்ணக்கூடிய வார்த்தைகள் தேவையா அப்படின்னு ரொம்ப யோசிக்கணும். அடுத்தது, அப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் அன்பானதாக இருக்குதா, அடுத்தவங்களை காயப்படுத்தாத மாதிரி இருக்குதா அப்படின்னு யோசிக்கணும். இரண்டாவதாக, மௌனத்தை பயிற்சி செய்யுங்கள். தினமும் காலையில் எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் யாருக்கிட்டையும் பேசாதீங்க, அமைதியாக இருக்க பாருங்கள். அடுத்தது, கவன உணர்வு, அதாவது அவேர்னஸ். நீங்கள் பேசும் பொழுது உங்களை கவனியுங்கள். நீங்கள் பேசுகிறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய முக பாவனையை பார்க்காதீங்க, உங்களை கவனிங்க முதல்ல. நாலாவதாக, கோபத்தில் பேசவே பேசாதீங்க. அந்த நேரம் பேசும் வார்த்தை நிச்சயமாக அடுத்தவர்களையும் காயப்படுத்தும்,
உங்களையும் கவலைக்கு உண்டாக்கும். அது உங்கள் வாழ்க்கையின் நஷ்டம்தான். அதனால் அன்பானவர்களே, நம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், வார்த்தைகளை நாம் கட்டுப்படுத்தலாம். பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான், பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை. இதை உணர்ந்தவுடன் உங்கள் வாழ்க்கை மாறும். வார்த்தையை கவனித்தால் வாழ்க்கை மாறும். மௌனத்தை உணர்ந்தால் ஆத்மா வெளிப்படும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாரும் புரிஞ்சு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு நாம் எப்போதும் எஜமானாக இருக்க பழக வேண்டும். ஓம் சிவாய நம.